நான் ரிச் டேட் புவர் டேட்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் படிச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு அது படித்தோடனே செம இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஷேர் பண்ண போகிறேன். ஆத்தரும் ஆத்தரோட ஃப்ரெண்டும் பெருசாகிட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு. ஆத்தர் ஃபினான்ஷியல் ரிட்டையர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி அவரோட லைஃப்பை கொண்டு போய் அவர் இப்போ ஃபினான்ஷியலாகவும் இண்டிபெண்ட்டாக இருக்கார். அண்ட் ஹீ மேரிட் வித் அ கேர்ள் மிஸ் கிம். ஆத்தரோட ஃப்ரெண்டு மைக் அவங்க அப்பாவோட பிஸ்னஸையே ரன் பண்ணி அது ரொம்ப பெருசாக மாற்றி அந்த மாதிரி அவர் ஒரு செம பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இவங்க 2 பேரும் எப்படி அவங்க மணியை க்ரோ பண்ணாங்க, என்னென்னலாம் ரிச் டேட்லேருந்து கற்றுக்கிட்டாங்க, அதை எப்படி ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கங்கிறதையும் இதில் சொல்கிறாங்க. ஒரு தடவை மெக்டொனால்ட்ஸோட ஃபவுண்டர் இருக்கால ரே க்ராக், அவரை MBA கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செமினார் எடுப்பாங்கள்ல, கான்ஃபரன்ஸில் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க. இவரும் வந்திருக்காரு. ஸ்பீச்லாம் முடிஞ்சக்கப்புறமேட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரெகுலராக ஹேங் அவுட் பண்ணுவோம், பியர்லாம் அடிப்போம், நீங்கள் வரீங்களா, ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ரேட்டை கேட்குறாங்க. ரேவும் ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. அங்கே போனதுக்கு அப்புறமேட்டுக்கா எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரே கேட்குறாரு, வாட் பிஸ்னஸ் ஐம் டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. ரே மெக்டொனால்ட்ஸோட ஃபவுண்டர். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுவாருன்னு இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் சிரிச்சாங்களாமா. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சும்மா கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு விட்டுருக்காங்க. ரே ஆனால் அப்படி கேட்கல. அவர் சீரியஸாக தான் கேட்டிருக்காரு. மறுக்கா கேட்டார், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு அந்த பசங்களாம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பர்கர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரே அதுதான் இல்லை, நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியல் எஸ்டேட்டா அப்படின்னு யோசிச்சா அவர் மெக்டொனால்ட்ஸ் வச்சுருக்காருல்ல, அது எல்லா பிரான்ச்சோட அந்த லேண்டு அந்த பில்டிங்ஸ் எல்லாமே அவரோட ஓன் பில்டிங்காமா. ஒரு பில்டிங்கை வாங்கிட்டு தான் அதில் மெக்டொனால்ட்ஸ் கடையே போடுவாராமா. ஸோ அவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட ப்ரைமரி பிஸ்னஸ் பர்கராக தெரிஞ்சாலும் அவர் மறைமுகமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், அவர் எவ்வளோ பிரான்ச் வச்சுருக்காரு. அது எல்லா பிரான்ச்சோட பில்டிங்ஸ் எல்லாமே ஓன் பில்டிங்ஸ். அவர் யாருக்கும் ரெண்ட்டு தர தேவையில்ல. அவர் அந்த பில்டிங்ஸ் எல்லாத்துக்கும் டாப் ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோரு, எல்லா ஃப்ளோரும் கட்டி அதை வேறு பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு ரெண்ட்டுக்கு விட்டுருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் ஆத்தரோட ஃப்ரெண்டு. ஆத்தரோட ஃப்ரெண்டு ரே சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவர் இப்போ நிறைய ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டிங்ஸ்லாம் வச்சுருக்காரு. அண்ட் ஹி ஓன்ஸ் லைக் கார் வாஷர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கார் வாஷர்ஸ்க்கெலாம் ரெண்ட் கொடுத்து அவரே ஓன் கார் வாஷர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு அவர் கொஞ்சம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரியல் எஸ்டேட்டுங்கிறது குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்போ ரே சொன்ன ரியல் எஸ்டேட் பற்றின ஸ்டேட்மெண்ட்லேயே தான் ரிச் டேடும் மைக்குக்கும் ஆத்தருக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அதை தான் அவர் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எம்ப்ளாயியாக இருந்தது எண்ட் ஆஃப் த டேயில் அது நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி, லைக் ஃபுட்டுக்கும் ஷெல்டருக்கும் மட்டும் நம்ம சம்பாரிச்சிருப்போம். எண்ட் ஆஃப் த டே அந்த மணியால் நம்மளுக்கு எந்த ப்ரோஜனமே இருந்திருக்காது. இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல நல்ல ஸ்கில்லாக சொல்லி கொடுத்து அவங்கள வேலைக்கு தான் போக வைக்குது. லைக் இப்போ நம்ம குக்கிங் சொல்லி கொடுத்து செஃப் ஆகலாம், இல்லை மெக்கானிக்கல் படித்து மெக்கானிக் ஆகலாம், இல்லை லா படித்து லாயர் ஆகலாம். எல்லாமே ஒரு ஜாப் ஓரியன்டான ஒர்க் மாதிரி தானே இருக்குது. இவ்வளோ பெரிய நல்ல ஸ்கில்லை சொல்லி கொடுத்துட்டு அவங்க வேலை செய்ய தான் வைக்கிறாங்க. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரொஃபஷனுக்கும் பிஸ்னஸ்க்கும். ஆத்தர் ஒரு தடவை ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் ஐம் பேங்கர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓ, நீங்கள் பேங்க் ஓன்னாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரமிப்பாக பெருமையாக கேட்டிருக்காரு. அதுக்கு அவருன்ட்டு இல்லை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேங்கருங்கிறது அவரோட ப்ரொஃபஷன் தான். அவரோட பிஸ்னஸ் வேறு ஏதாவது தான் இருக்கணும். அதுதான் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். நீங்கள் என்ன வேணால் வேலை பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனி பிஸ்னஸும் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறார். உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிஸ்னஸ் வச்சு நீங்கள் உங்களோட அசட் காலமை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், உங்களோட லைபிலிட்டி காலமை இன்க்ரீஸ் பண்ண பார்க்காதீங்க. இதுக்காக தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அசட் அண்ட் லைபிலிட்டியோட டிஃப்ரென்ஸை சொல்லி கொடுத்துருக்காரு. அசட்டோட காலமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லைபிலிட்டியோட காலமே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸ் எதுவும் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க. அப்படி எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வர மணியை வச்சு அதை மணி ஜென்ரேட்டிங் அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஒரு பெரிய அசட்டாக இருக்கும்.
ஈவன் இஃப் யூ ஆர் ஏ எம்ப்ளாயி. புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க. அதனால தான் அவங்க வந்து ரிச் ஆகாமல் அப்படியே இருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சோண்டு ரிஸ்க் எடுத்தால் நம்ம கொஞ்சம் முன்னேறலாம். மிடில் கிளாஸ் பீப்புளும் புவர் பீப்புளும் அவங்க வந்து ரொம்ப பெரிய சொத்தாக நினச்சிட்டு இருக்கிற ஹவுஸு கார்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து மந்த்லி அவங்களோட காசை பிடுங்கிட்டு தான் இருக்குது. லைக் ஹோம்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அண்ட் காருக்கு ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஜாப் செக்யூரிட்டியே இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஹோமு கார் அந்த மாதிரி மணியை சக் பண்ணுற ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது அசட்டுன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஜாப் போச்சுன்னா உங்களால் மெயின்டைனே பண்ண முடியாது அண்ட் அது உங்களுக்கு எந்த காசும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதை எப்படி அசட்டுன்னு சொல்லலாம்? மிடில் கிளாஸ் பீப்புள் எதை அசட்டுன்னு நினச்சி வாங்கி வச்சுருக்காங்களோ அது அவங்களுக்கு மணியே தராது. வென் தே சஃபர். நம்ம எல்லாருமே வந்து லோன் வாங்குறப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு ஓனாக இருக்குது, நம்மளோட நெட்ஒர்த் என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணுவோம்ல. அதில் வந்து நம்ம ஹோமு காரு இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நெட்ஒர்த் வந்து ஒரு நிறைய மணி வருதுன்னா அந்த மணி வந்து அவங்க அந்த அசட்டை விற்கும்போது அதோட ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது எப்படி அசட் ஆகும்? கரெக்டாக சொன்னேன்னா நாம் அசட்டுன்னு நினச்சிட்டு இருக்க காரு ஹோமு நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்மளோட மிஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் அசட்டுன்னு போட்டுட்டு அதோட நெட்ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தா ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ விற்றீங்கன்னா அதோட அமௌண்ட் அப்படியே இருக்காது. அது வந்து உங்கள் நெட்ஒர்த்தே கிடையாது. ஏன்னா அதோட ப்ரைஸஸ்லாம் கம்மியாக இருக்கும். நீங்கள் விற்கிறப்ப கம்மியாக விற்பீங்க அண்ட் அதுக்காக டேக்ஸஸ் போகும். ஸோ அது வந்து உங்களோட நெட்ஒர்த்தே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் மிஷின்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் காரு எல்லாம் வச்சுருந்தாலும் அது வந்து ஒர்த்லெஸ் தான் when it come to net worth. ஸ்டார்ட் மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். நீங்கள் டே டைமில் யாருக்கு வேணால் வேலை செய்யுங்க, எம்ப்ளாயியாக இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் டே டைம் முடிஞ்சு ஈவினிங் வரப்போ நம்மளோட அசட் காலமை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான அசட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கான ஒர்க்கை போடணும். ஒரு நியூ கார் வந்து 4 lakhக்கு வாங்கியிருந்தா கூட அதை நீங்கள் விற்றீங்கன்னா 3 lakh இல்லை 3.5 lakh அவ்வளோதான் விற்பீங்க. ஸோ இது வந்து உங்களோட மணியை லாஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணுற அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகாத யங் பர்சனாக இருந்தால் அதை எது செஞ்சு ஒரு சாலிட் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று புது வீடு வாங்கி இந்த மாதிரி செட்டில் ஆகிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யங்காக இருக்கும்போது லைக் பிஃபோர் மேரேஜ் அப்போ எந்த அசட்டும் இல்லாமல் அப்படியே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து அந்த மணியை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைபிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டுக்கா குழந்தை பெற்று அதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ் ஆகி ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்டக் ஆகி பேரண்ட்ஸாலேயும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வயசாயிடும். அந்த மாதிரி நிலைமை வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டுருக்கிறது நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஆத்தர் வந்து என்னென்னலாம் அசட்டு சாலிட் அசட்டு இதெல்லாம் மணி ஜென்ரேட்டிங் அசட்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காரு. இதில் கொஞ்சம் வந்து எனக்கே என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இதை வந்து பார்த்து படிச்சிடுறேன். ஒரு பிஸ்னஸ்ஸு அதில் வந்து நம்மளோட ப்ரெசன்ஸே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பிஸ்னஸ் லைக் ஏதாவது பில்டிங் வந்து வாங்கிட்டு அதை வந்து ரெண்ட்டுக்கு விடுறது, இல்லை வந்து ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அதை ரெண்ட்டுக்கு விடுறது, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கவே தேவையில்லை வேறு எல்லாருமே உங்கள் பிஸ்னஸை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு அசட்டுன்னு சொல்கிறாரு. அடுத்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் நீங்கள் ஒன்ஸ் பணம் போட்டுட்டா உங்கள் பணமே 24 மணி நேரமும் வேலை செஞ்சு உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஸோ அதிலவும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் உங்களோட மணியை அதில் போட்டால் போதும். கொஞ்சோண்டு கேர்ஃபுல்லாக போகணும். நெக்ஸ்ட்டு வந்து பாண்ட்ஸு. பெரிய பெரிய கம்பெனி பிஸ்னஸ்லலாம் பாண்ட்ஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி எனக்கு நோட்ஸுன்னு ஒன்று சொல்லியிருக்காரு ப்ராக்கெட்டில் IOUS. இதை பற்றி நான் படிக்க போகிறேன். நீங்களும் படித்து எதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம்ல, லைக் மியூசிக் அதாவது ஸ்கிரிப்டு இல்லை ஏதாவது வந்து பேட்டர்ன்ஸ் இருக்கிறது இந்த மாதிரியான அசட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஏதாவது ஓன் பண்ணலாம். இதில் என்ன ஆகுனா நீங்கள் வந்து வாங்குகிற ஏதாவது ஒரு மியூசிக் வந்து நிறைய டைம் ப்ளே ஆகிட்டே இருக்குது இல்லை நிறைய பேர் கேட்டே இருக்காங்கன்னா அதில் வந்து இன்டெரக்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி வந்து உங்களுக்கு ஷேர் வரும். ஸோ ராயல்ட்டிஸ்
வந்து ஒரு நல்ல அசெட். வேறு எதுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மணி கொடுத்துட்டே இருக்க எல்லாமே வந்து அசெட்டு தான். அது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகலாம். அதே மாதிரியே ஆத்தருக்கும் வந்து ரியல் எஸ்டேட் கொஞ்சம் பிடிக்கும், பில்டிங்ஸ் பிடிக்கும், அதில் வந்து செல் பண்ண பிடிக்கும், அதில் வந்து ஷாப்பிங் மாலாக பார்க்க பிடிக்கும். ஸோ அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி, அது வந்து ரிஸ்கின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து ரிஸ்க்கான அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி அதில் நிறைய மணி பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆத்தர் வந்து ரிச் டாட் சொல்லி கொடுத்த மாதிரியே டே டைமில் எம்ப்ளாயியாக இருந்துட்டு ஈவினிங்ஸில் வந்து அவருக்கான அசட் காலம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பாரு. அவருக்கு வந்து எப்போவுமே அந்த அசட் அண்ட் லயபிலிட்டியோட டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸ்டார்ட் மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ்ங்கிறதுக்காக நான் யாரையும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா அந்த கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றின நிறைய நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுங்கங்கிறத ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆனால் வந்து ஸ்டாக்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் உருவாகிற 10 கம்பெனியில் 9 கம்பெனி ஃபெயில் தான் ஆகுது, ஏதோ ஒரு கம்பெனி தான் பாஸ் ஆகுது. ஸோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு அதில் நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தால் நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து நீங்கள் எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டு அதே மாதிரி உங்களோட அசட் காலமாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருங்க. ஆத்தர் ஸ்டார்ட் மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ்ன்னு என்ன சொல்கிறாருன்னா, அசட் காலமாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட அசட் காலமில் ஒரு வாட்டி ஒரு மணி போயிடுச்சுன்னா அந்த மணி உங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை செஞ்சு உங்களுக்கான ப்ராஃபிட்டை கொடுக்கும். உங்களோட கேஷ் ஃப்ளோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ரோ ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லக்ஸரியாக இருக்கலாம். நம்ம வந்து முன்னாடி வீடியோலேயே ரிச் பீப்புளோட கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்ல, அசட் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அது வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணால் நம்ம லக்ஸரியாக இருக்கலாம். ரிச் பீப்புள் எப்போவுமே லக்ஸரியஸ் திங்கை வந்து லாஸ்ட்டாக தான் வாங்குவாங்களாமா. ஆனால் புவர் பீப்புளும் மிடில் கிளாஸும் எது லக்ஸரியோ எது வந்து ஆடம்பரமாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு வாங்கி காரு வீடுன்னு வாங்கி போட்டு அதுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரிச் பீப்புள் வந்து எப்போவுமே அவங்களோட அசட் காலமாக ஸ்ட்ராங்காக தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து லக்ஸரியஸ் திங், அதாவது லயபிலிட்டிஸ் வாங்காமல் அசட் காலமாக இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஒரு அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து வர மணியில் நாம் ஏதாவது வாங்கினோம்னா அது வந்து சம்திங் ஸ்பெஷல். இதுவே நீங்கள் வந்து ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து இன்டைரக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஒரு கார் வாங்கினீங்கன்னா இட்ஸ் லைக் உங்கள் மணி உங்களுக்கு ஒரு மணி கொடுத்துருக்கு, லைக் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கு. நம்ம மணி நம்மளுக்காக வேலை செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நம்ம மணியை வந்து வேலை வாங்கி அந்த மணியிலிருந்து வர காசில் நம்மளுக்கு தேவையான லக்ஸரியஸான திங் வாங்கினா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்.